ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மோக் டிடெக்டர் அலாரம் இந்த கான்செப்ட்டுக்கான கோட் ப்ளஸ் சிமுலேஷனை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ரோபோட் கார் இந்த கான்செப்ட்டுக்கான அப்ஸ்டாட் பிளாக் டயக்ராம் அப்ளிகேஷன்ஸ் அட்வான்டேஜஸை பற்றி பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் ரோபோட் கார். ஓகே, இது எதுக்காக நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டர் கண்ட்ரோல்லாம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஆனால் அதே வந்து ஒரு ரோபோட் மாதிரி நம்ம பண்ணி ரோபோட் கார் மாதிரி பண்ணி அப்போதைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ண சொன்னோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரோபோட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ அதுக்காகவும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சிம்பிள் ரோபோட் கார் வந்து நம்ம வைக்கிறோம். அதே மாதிரி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து நம்ம ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ரோபோட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுதான் இங்கே ரோபோட்ஸ் ஆர் பிகமிங் increasingly common in education, automation and entertainment, but beginners often find it difficult to understand how they work. எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து நம்ம ஈஸியாக இது பண்ண போகிறோம். சிம்பிள் ரோபோட் கார் ஹெல்ப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் த பேசிக்ஸ் ஆஃப் மோட்டார் கண்ட்ரோல் அண்ட் மூவ்மெண்ட் டு அச்சீவ் திஸ். இந்த மோட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அந்த மோட்டர் வந்து எப்படி ஃப்ரண்டில் போகுது, ரிவர்ஸில் வருது அப்படிங்கிற எல்லாமே என்ன பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகே, to achieve this microcontroller based system can be used to drive motors efficiently. In this project the Atmega 328 microcontroller sends control signals to the L293D motor driver which drives two 12-volt DC motors 16 rpm to move the robot car forward, backward, left or right. The 16x2 LCD display shows movement status while the entire setup runs on a பேட்டரி சப்ளை யூனிட். ஓகே, இங்கே வந்து என்ன பண்ணியிருப்போம், ரோபோட் அப்படிங்கிறப்ப பேட்டரி சப்ளை வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ பிளாக் டயக்ராம் வந்து பார்த்துலாம். பிளாக் டயக்ராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி சப்ளை ஃபார் ஆல் யூனிட்ஸ் L293D அப்படின்னு என்ன மோட்டர் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 12 volt டிசி மோட்டரு ப்ளஸ் 60 rpm வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, 2 மோட்டர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஃபார்வர்டில் மட்டும் தான் ரன் பண்ணியிருப்போம். லெஃப்ட் ரைட்டை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இங்கே வந்து நம்ம என்ன பண்ணல, லெஃப்ட் ரைட் வந்து நம்ம பண்ண கிடையாது, ஒன்லி ஃபார்வேர்டு. ஆனால் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து எப்படி கோட் ரைட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இன்டிமேட் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வான்டேஜஸ்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் அண்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லி ரோபோட் டிசைன். ரோபோட் டிசைன் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஹெல்ப்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் டிசி மோட்டர் கண்ட்ரோல் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் பேசிக்ஸ். லோ காஸ்ட் அண்ட் ஈஸி டு அசம்பிள் யூஸிங் காமன் காம்போனன்ட்ஸ். போர்ட்டபிள் டியூ டு பேட்டரி பவர்டு ஆப்ரேஷன். LCD display helps in debugging and showing movement status. Can be expanded with sensors, IR, ultrasonic for advanced robotics. Useful for learning embedded systems and automation. Applications வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷ்னல் ரோபோட்டிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், பேசிக் ஆட்டோமேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அப்டக்கல் அவாய்டிங் ஆர் லைன் ஃபாலோயிங் ரோபோட் அப்கிரேட்ஸ், டை ரோபோட்டிக்ஸ் கிட்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், வேர்ஹவுஸ் ஆர் ஸ்மால் ஆப்ஜெக்ட் டிரான்ஸ்போர்ட் prototypes, STEAM learning and workshops, prototype development in embedded labs, science exhibitions and competitions, homemade smart toys, foundation for advanced robot development. இது எல்லாமே என்ன பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ணலாம். அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த கான்செப்ட்டில் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தது வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.